ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவும் ரத்தாரு, மார்க்கெட் ரத்தாரு. ஸோ நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருந்த போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா ரத்தாராக மாறிட்டு. ஆனால் இன்றைக்கி சில பேருக்கு பாசிட்டிவாக மாறிருக்கலாம். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது. சென்செக்ஸ் 203 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 76,533 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 50 23,164 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 78 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 48,601 பாயிண்ட்ஸில் இருக்குது. 560 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் பாதைக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டில் பார்த்தீங்கன்னா 1-2-1-2 அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது கனரா பேங்க் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. 4% மேலே பாசிட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3.5% பாசிட்டிவில் இருக்குது. 61.38 காஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நேற்றெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. 60 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.5% பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் ஒரு 2% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டில் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஸ்டில் ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களும் ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல், பிஎஸ்சி, ஃபார்மா, ஃபினான்ஸ், ஆட்டோ, பேங்கிங், இன்ஃப்ரா, எனர்ஜி, சிமெண்ட், பிஎஸ்சி பேங்க், சர்வீஸ், மீடியா, ரியாலிட்டி இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. கன்சியூமர் செக்டாரும் டெக்னாலஜி செக்டாரும் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஹெச்எல் டெக்னாலஜிஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்குது. எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவில் இருக்குது. இதில் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 8% மேலே காலி. நேற்று இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்டர் புக்கில் அடி வாங்கியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களோட ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் ஃபினான்ஷியல் 25 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணல போல தெரியுது. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ் 4.5% to 5% இருக்கும். லோவர் பேண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரைஸ் பண்ணாங்க 100 பேசிஸ் பாயிண்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்டர் அதை கம்பேர் பண்ணி 3.5% to 5% அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ். ஆனால் மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணலை. அந்த பேசிஸில் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 8% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ 1821 இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கு 45 அனாலிசிஸ் கவரேஜில் 20 அனாலிசிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 16 அனாலிசிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 9 அனாலிசிஸ் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ நுவாமா என்ன சொல்கிறாங்கன்னா 2150 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நுவாமா 2125 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொன்னாங்க. இப்போ 2120 ரூபா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியாது. ஸ்டில் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. என்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலைங்கிறது கிளியராக தெரியுது. இதை பேஸ் பண்ணி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸும் இன்னைக்கு ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் அவங்களோட Q3 ப்ரிவியூவை சொல்லியிருக்காங்க. 1933 ரூபாயில் ட்ரேட் ஆகுது இன்ஃபோசிஸ். ஆக்சுவலி ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஒரு 3.5% அந்த ரேஞ்சில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை ரெவன்யூ கைடன்ஸ் அப்போர்ட் விஷன் அந்த செக்மெண்ட்டில் அப்போர்ட் ரிவிஷன் பண்ணுறாங்க. ரெவன்யூ கைடன்ஸ் 4.5% to 4.75% இருக்குன்னு சொல்கிறாங்க. Q2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3.7% to 4.5% அந்த பேசிஸில் சொல்கிறாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா ஐடி கம்பெனிஸுமே குறிப்பாட்டு இந்த ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா ஐடி கம்பெனிஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி 13% மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. இது அவங்க Q3 பிஸ்னஸ் க்ரோத் சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஆனால் Q3 பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருக்குது. டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கில் அந்த க்ரோத் 23% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பவர் டிரான்ஸ்மிஷன் ஆர்டரும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 84,286 மெகாவாட் அளவுக்கு இவங்களுக்கு கையிருப்பு இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி 54% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 அதானி குரூப் ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் பாசிட்டிவில் தான் இருக்கிறாங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் 18% வரைக்கும் ரேலியாக இருக்குது. 15%, 13% அந்த ரெண்டில் இருக்குது. இதில் அதானி பவர் பார்க்கும்போது டாப் கெய்னர்ஸாக இருக்கிறாங்க. 18% இன்னைக்கு அப்பு. ஏன்னா கொஞ்ச நாளில் போட்டு பிளந்து எடுத்ததில் இதுவும் ஒரு பங்கு. ஸோ இவங்களுக்கு ஸ்டில் பங்களாதேஷ்லேருந்து வர வேண்டிய டியூ இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேருந்து இவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது. அதுவும் இவங்களுக்கு ஒரு புது சிக்கலாக இருக்குது. மேபி டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது அதானி குழுமத்தால்.
மேபி டொனால்ட் ட்ரம்ப் வந்தாங்கன்னா அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸில் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 8% நெகட்டிவ்ல தாங்க அது டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏஞ்சல் ஒன்றும் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குது. 2274 ரூபா வரைக்கும் போனாங்க, கிட்டத்தட்ட 5% மேலே நெகட்டிவ் போனது. இப்போ ஒரு 3% நெகட்டிவ்ல இருக்குது. 2375 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சு ஏஞ்சல் ஒன்னோடது. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது பல்வேறு செக்டரில் இவங்க வந்து அடி வாங்கியிருந்தாங்க ஏஞ்சல் ஒன் ரிசல்ட்ஸ். அதனால தான் இப்போதைக்கு இது வேண்டான்னு சொன்னேனே தவிர அதை வந்து கன்சிடரே பண்ணாதீங்க, அது வந்து வேஸ்ட் ஸ்டாக் அப்படிலாம் நான் நேற்று ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டா அது வேஸ்ட் ஸ்டாக், நீங்கள் கன்சிடர் பண்ணாது நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ நேற்று அவர் இன்னைக்கு வாங்கியிருந்தாருன்னா 7% அல்வா கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னது, அது ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது நிறைய செக்டரில் அடி விழுது. அந்த பேசிஸில் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஏஞ்சல் ஒன்னை. ஆனந்த் ரெதியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஆனால் ஆனந்த் ரெதி இன்னைக்கு 6% மேலே காலியாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அவங்க ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லை, போனஸ் ரிசல்ட்ஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருந்தாலும் போனஸும் 1:1 அந்த ரேஷியோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரெதி வெல்த் நெகட்டிவ்ல தான் இருக்குது. அதே டெல்டா கார்பரேஷன் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ல இருக்கிறதுன்னு பார்க்கும்போது நேற்று இந்த ஹிமாட்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸும் டென் நெட்வொர்க்ஸும், ஹிமாட்ரி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் போயிட்டு போல இருக்குது. ஸோ ஆனால் இதில் வந்து டென் நெட்வொர்க் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது, டென் நெட்வொர்க்ஸ் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆனால் இவங்க ஆனந்த் ரெதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 1775 போனாங்க 52 ஹை. அதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி 1050 ரூபா பக்கம் ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு 1030 வரைக்கும் லோ போச்சு, கடைசியில் இப்போ 1053 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பாக அந்த ஷேரில் நடக்கும். 1000 கீழே போக போகிறது உறுதி. மேபி ரிசல்ட்ஸில் கொஞ்சம் அடி விழுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும். மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாலுமே இந்த ஸ்டாக் கீழே உள்ள சான்சஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்தில் நிற்கிறோம் அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடில். ஸ்டில் வந்து கொஞ்சம் ஒரு 100 ரூபாலேருந்து 150 வரைக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க சான்சஸ் இருக்குது. அமர்ராஜ் எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெடில் ஒரு 100 ரூபாலேருந்து 150 rupees வரைக்கும் இன்னும் போக டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக யூஸ் பண்ணவங்க யூஸ் பண்ணுங்கள். அல்லது இப்போவுமே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 150 to 100 rupees இறங்கினாலும் பிரச்சனை இல்லைங்கிறவங்க இப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டவுன் ட்ரெண்ட் போன பிறகு நான் யூஸ் பண்ணுறேன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கே 76 rupees வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டாடா சன்ஸுக்கு இது மூலமாட்டு 25,000 crores வந்து இந்த ஃபினான்ஷியல் 25ல டிவிடெண்டாட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சது ஃபினான்ஷியல் 20ல 30,418 crores வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவிடெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு 25,000 crores வந்து டிவிடெண்டாட்டு போகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 24,931 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிசிஎஸ் டாடா சன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு இவி ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. பாரத் ஃபோர்ஜ், நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வெண்டா கார்பரேஷன், இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இதுக்கு ரீசன் சொல்லி பார்க்கும்போது டிசிஎஸ் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மொபிலிட்டி செக்மெண்ட்ல 60% ஆஃப் த கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ மேபி 56% வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஒரு $40,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கீ ஃபேக்டர்ஸாக இருக்குது. இவங்க வந்து ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் எடுக்கல, பல்வேறு நாடுகளில் எடுத்திருக்காங்க. 1300 பேர்கிட்ட அந்த சர்வே எடுத்திருக்காங்க. இதில் நார்த் அமெரிக்கா, USA, கனடா, யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து, கான்டினென்டல் யூரோப், பெல்ஜியம், டென்மார்க், ஃபின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரிப்பட்ட ஜப்பான், சைனா இங்கெல்லாமே எடுத்திருக்காங்க, இந்தியா உட்பட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னது நெக்ஸ்ட் வந்து இந்த இவி அடாப்ஷன் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், மேனுஃபேக்சரிங், இந்த செக்மெண்ட்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இவி ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் மகாநகர் கேஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 1297 போனது, கடைசியில் இப்போ 1267 ட்ரேட் ஆகுது. 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. இதுக்கு மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு 31% அப்சைட் போகும் மகாநகர் கேஸ் லிமிடெட். ஆக்சுவலி மும்பைக்கு இனி ஃபியூச்சர் ஃபியூல்னு பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க மார்கன் ஸ்டான்லி. ஸோ இவங்க சொல்கிற டார்கெட் ப்ரைஸ் 1606 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 2027லலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாநகர் கேஸ் லிமிட்டோட கேஸ் சப்ளை விச் மீன்ஸ் எல்என்ஜி அந்த செக்மெண்ட் வந்து 20% இருக்குன்னு சொல்கிறாங்க மும்பையில் மட்டுமே. ஸோ வால்யூம் க்ரோத் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மகாநகர் கேஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஹெச்எல் டெக்னாலஜிஸும் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது
இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ செக்மெண்ட்ஸ் விச் மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செக்மெண்ட்டில் வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் சென்டர்ஸ் வந்து ரீவால்டனைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஃபாரெக்ஸ் ரெவன்யூ வந்து கிடைக்கிற கம்பெனிஸில் வந்து ஃபினான்ஷியல் 24ல் ஹையஸ்ட் நெட் ஃபாரெக்ஸ் ரெவன்யூன்னு பார்க்கும்போது டிசிஎஸ், ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ இவங்களாமே அந்த பிளேஸில் இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டிசிஎஸ்க்கு வந்து 1.1 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24ல் ஃபாரெக்ஸ் ரெவன்யூ மட்டுமே கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு 96,098 crores ஆக்சுவலி 96,098 கோடி வந்து அவங்களுக்கு ஃபாரின் கரன்சி மூலமாட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து எக்ஸ்போர்ட் ரெவன்யூ தான். 93.5% ஆஃப் த எக்ஸ்போர்ட் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு கான்ஸ்டியூட் ஆயிருக்கு டிசிஎஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிசிக்கு ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ ஃபினான்ஷியல் 25ல் 9,512 கோடியாக இருக்குது. அதே 2,790 கோடி வந்து அவுட்ஃப்ளோவும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிடண்ட் அண்ட் ரேணுகா சுகருக்கு வந்து ட்ரிடண்ட்டுக்கு 3,689 கோடியும், அதே மாதிரி ரேணுகா சுகருக்கு வந்து 1,822 கோடியும் ஃபாரின் கரன்சி மூலமாக வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோக்கு 13,031 கோடி வந்து நெட் ஃபாரெக்ஸ் ரெவன்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே சில கம்பெனிஸ்க்கு வந்து அவுட்ஃப்ளோ இருக்குது. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸாக இருக்கிற பிபிசிஎல், ஐஓசிஎல், அடுத்தது வந்து ஹெச்பிசிஎல். இதில் வந்து ஐஓசிஎலுக்கு 3.9 lakh crore அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு ஃபினான்ஷியல் 24ல். பிபிசிஎலுக்கு 1.9 lakh crore, ஹெச்பிசிஎலுக்கு 85,613 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பேசிஸில் இவங்களுக்கு எல்லாமே அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயிலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அனில் அம்பானி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 6,500 crores வந்து ஆந்திர பிரதேஷில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு இது மூலம் மட்டும் 4,000 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட ரிலையன்ஸ் பவர் மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்க்கும்போது அவர் டெப்ட் எல்லாமே குறைச்சிட்டு வராரு படிப்படியாட்டு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 7% மேலே அப்பர் சர்க்யூட்டில் நின்னாங்க. இவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கேஎஸ்கே மகாநதி தெர்மல் பிளான்ட் அந்த கம்பெனியை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க. 3.6 gigawatt 3,600 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டு இதை வந்து இவங்க அக்யூசிஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. அந்த அதானி வில்மர் ஆக்சுவலி அது வில்மருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி. ஸோ அந்த வில்மர் கம்பெனியில் வந்து அதானி கமாடிட்டிஸோட சப்சிடரியாக இருக்குது. ஸோ இப்போ அதானி கமாடிட்டிஸுக்கு வந்து வில்மர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் 7.13% ஆஃப் ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின்ட் வெஞ்சூரில் ஆஃபர் ஃபார் சேலில் வந்து ஆஃப்லோட் பண்ணுறதுக்கு வில்மர் வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9.3 crore ஷேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7.13% ஆஃப் த ஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. 275 ரூபா பெர் ஷேர் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நான் இது ஷேர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே டெலிவரியில் தான் வாங்கினேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டேக்ஸ் எதுலலாம் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் 2 ரூபாயாக விழுந்திருக்கு. ஆனால் கடைசி சவுத் இந்தியன் பேங்க் மட்டுக்கும் ₹1.89 விழுந்திருக்கு. அது ஒரு ₹13.89 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக போயிருக்கு. இன்னொன்று வந்து எஸ்டிடிடி அதாவது ஸ்டாண்டர்ட் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நினைக்கிறேன், அது ஒரு ₹5 போயிருக்கு. அதர் சார்ஜஸ் நீ ஒன்று ₹3.70 போயிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு சார்ஜஸ் பார்க்கும்போது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அது ஒரு ₹5, டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை ஒரு ₹14 போயிருக்கு. சிஜிஎஸ்டி ₹1.26, எஸ்ஜிஎஸ்டி ₹1.26, அது 9% வரும். எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 0.16 அது போக ஸ்டாம்ப் டியூட்டி 1 பைசே போயிருக்குது. அவ்வளோதான் மொத்தத்தில் வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் தான் விழுந்திருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்துருந்துச்சு, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடிசி ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் வந்துடுச்சு. அதுவும் நேற்று நைட்டு எனக்கு மெசேஜ் ரிசீவ் ஆச்சு. கடைசியில் அன்றைக்கி மெயிலும் வந்துருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி ஷோ ஆகும் அந்த ஐடிசி ஹோட்டல்ஸு. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் அது ட்ரேடிங் பர்மிஷன் கொடுத்தோன்னா வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆகி ட்ரேட் ஆகும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோமி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ இவங்களோடலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் சம்மந்தமாட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டுக்குள்ளே வர இருக்கிறாங்க போல். ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க பெகட்ரான் அவங்களுக்குள்ளலாம் டீல் வச்சு. இப்போ இவங்களுக்கூடையும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. என்பிசிசிக்கு ஒரு 3,500 கோடி ஒர்க் ஆர்டர் கிடச்சிருக்கு லக்னோலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சர்க்காரி ஆவாஸ் நிர்வான் அவாம் நிகம் லிமிடெட் அவங்கள்ட்ட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டில் டாடா கம்யூனிகேஷன் 4% அப்பர் சர்க்யூட். இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஜேஎல்ஆரும் டாடா கம்யூனிகேஷனும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இந்த கனெக்டட் கார் டெக்னாலஜி சம்மந்தமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண பேசிஸில் இன்றைக்கி அந்த ஸ்டாக் 4% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார்ஸ் சரஸ்வத் பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அந்த ஆட்டோ ஃபினான்சிங் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு.
மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. இந்த பிஎஃப்சி, ஆர்இசி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்கிறாங்க. நாட்கோ ரெட்டிஸில் ஏதோ ஒன்று 2% பாசிட்டிவ் இருந்து. ஐ திங்க் நாட்கோ பாசிட்டிவில் இருந்துச்சு, ரெட்டி நெகட்டிவில் இருந்துச்சு. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரில. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது. எந்த ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் இருக்குன்னு பார்க்கும்போது கன்சியூமர் ஃபேஸிங் ஸ்டாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃபேஸிங்கும் ஐடி செக்டாரும் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேற்று ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண ஸ்டாக்கும் சில எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது மார்க்கெட் நேற்று ரெட்டில் இருக்கும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு தவிர இன்றைக்கி வந்து க்ரீனில் இருக்கும்போது தான் உங்கள் மனசு வந்து வாங்கலான்னு தோணும். அதான் சொல்கிறது, ரெட்டில் இருக்கும்போது தான் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ எகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.